ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் எங்கே உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன்னா ஒரு நியூவான ஏரியாவுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேங்க. இது மலையம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நியூ டெவலப்மெண்ட் ஏரியா தாங்க. இது பாருங்கள் எவ்வளோ பசுமையாக மரம் செடி கொடியெலாம் இருக்குது. இது ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது வெறும் காடாக தாங்க இருந்தது. இப்போ எவ்வளவு டெவலப்மெண்ட் ஆகிருக்குன்றதை பாருங்கள். இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபஸ்ட்டுலேயே கட்டிட்டாங்க. எப்படின்னா நாங்கள் மெயின் ரோட்டில் போகும்போது இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் தெரியும். அப்போவே இதுன்னா இப்படி தனியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்கள் யோசனை பண்ணுவோம். ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பில்டிங்ஸ்லாம் அந்த ஏரியாவில் எழும்பிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இது ரோடை இப்போ புதுசாக போட்டுட்டாங்க. முன்னெல்லாம் நாங்கள் இந்த சைடு வர்றதுக்கு கொஞ்சம் அச்சப்படுவோம். ஏன்னா பில்டிங்ஸ்லாம் எதுவுமே இருக்காது, ஆள் நடமாட்டமும் இருக்காது. அதனால் கொஞ்சம் பயப்படுவோம். என் பெரிய பொண்ணை இந்த ஸ்கூலில் சேர்க்கும் பொழுது அந்த சைடு எப்படி யாருமே இல்லை, போக்குவரத்தே இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்தேன். ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ பில்டிங்ஸ் எழும்பிட்டு இருக்குது. நல்ல போக்குவரத்து, நல்ல ஜன நடமாட்டமும் நல்லா இருக்குங்க. இதை பாருங்கள் என்ன எழுதியிருக்குன்னா, அருள்மிகு நவபாஷண ராஜ திருமுருகன் சித்தர்பீடம் செல்லும் வழி அப்படின்னு எழுதியிருக்கு பாருங்கள். இந்த சைடு தான் நவபாஷண முருகர் கோயிலுக்கு நம்ம போகணும். அந்த முருகர் கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் அந்த ஸ்கூலும் இருக்குங்க. இப்போ நான் என் சில்ட்ரன்ஸை கூப்பிட்றதுக்காக நான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன். இந்த பெரிய பில்டிங் இருக்குது இல்லைங்களா, இதில் தான் என் சில்ட்ரனுடைய ஃப்ரெண்டு இருக்காங்க மேல் மாடியில். இது பாருங்கள் எவ்வளோ அழகழகான பில்டிங்ஸ்லாம் எழும்பிட்டு இருக்குது. நாங்கள் இப்போ பயப்படாமல் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிறோங்க. இப்போ நெருங்கியாச்சு. நான் ஸ்கூலுக்குள்ளே போக போகிறேன். அவளுக்கு ஃபீவராக இருக்கிறதுனால கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க. ஸோ நான் குழந்தைய கூப்பிட்றதுக்காக தான் நான் ஸ்கூலுக்கு போகிறேன். அதே உங்களை வீடியோவாக எடுத்து போட்டுடலாம் சொல்லிட்டு தான் நான் போடுறேங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பில்டிங்ஸ்லாம் எழும்பிட்டு இருக்குது. இதுதான் டேர்ன் பண்ணுற அந்த பகுதி. இதுதான் அந்த ஸ்கூல் வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்கூல் உள்ள என்ட்ரி ஆக போகிறோம். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதுவும் கேட் ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாதுங்க. ஆனால் இப்போ எல்லா ஃபெசிலிட்டிஸும் இந்த ஸ்கூலில் கொடுத்துட்டு இருக்காங்க. பாருங்கள் கேட்லாம் போட்டு பக்காவாக பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள் நியூ பில்டிங்ஸ் வேறு கட்டிகிட்டு இருக்காங்கங்க. இது அவ்வளோ பெரிய பில்டிங் சூப்பராக கட்டிகிட்டு இருக்காங்க. இது பாருங்கள் எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. அந்த சைக்கிள் ஸ்டாண்டு வைக்கக்கூடிய இடம்லாம் நல்லா இருக்குது. இது இதில் வீடியோ எடுத்து போடலாமா இல்லையான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் இதை பாருங்கள், அது ஓல்டு பில்டிங், இது நியூ பில்டிங்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.